அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கடகராசி. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாத 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த ஆடி மாத கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, தொழிலில், வியாபாரத்தில், குடும்ப வாழ்க்கையில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இந்த கடகராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு, என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஆடி அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிழா மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி கிருத்திகை இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே சக்தி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்தியோட பலம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இது அம்மன் மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அம்மன் வழிபாடுக்கு உரிய மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி மாதத்தில் பொருள் தானம், உணவு தானம் கொடுக்கறது சிறப்பு. சரி, நம்மளுடைய ஆடி மாதத்தோட சிறப்பை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகம் அப்படின்னாலே மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை மறக்காமல் திருப்பி உதவி செய்யக்கூடியவங்க. அந்த திருப்பி அவங்களுக்கு அந்த உதவி செஞ்சிட்டாங்களா தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கும். இவங்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால வருகின்ற ஆடி மாதம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒரு புதிய பாதையை வகுத்து அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுவீங்க. இந்த மாதிரி செய்யணும், இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி செயல்படுவீங்க. அதை ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் அமையும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கூடிய விரைவில் கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம். எந்த ஒரு விஷயத்துலையுமே திட்டம் இல்லாமல் இறங்குனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். மற்றபடி இந்த ஆடி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாகவும் பல வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைந்திருக்கு. பள்ளியில் படிக்கிறவங்க, கல்லூரியில் படிக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் பாடங்களை படிக்கும்போது திட்டமிட்டு படிங்க. தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. என்ன ஒன்று, இந்த ஆடி மாதத்தில் கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாகும். தலைவலி, இரத்த அழுத்தம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பெரிய பாதிப்பு எதுவும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வராது. உங்களால் முடிந்தது அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் ஆதரவற்று இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உணவு தானத்தை வழங்கிடுவாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சில இடங்களில் வேலை கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா செய்கிற வேலையிலேயே கூட சின்ன சின்ன பாதிப்புகள், இடையூறுகள் இதெல்லாம் வரும். உத்தியோக ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு வரலாம். அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரலாம். மற்றபடி இந்த ஆடி மாதம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, விற்பனையிலையும் சரி நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். இந்த ஆடி மாத கடைசி வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க, தன்னம்பிக்கையோடு இறங்குனீங்க அப்படின்னா வருகின்ற மாதம் ரொம்ப மகிழ்வான மாதமாக உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் நல்ல ஒரு புத்துணர்வு இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைங்க வழியில் கூட மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்துலேயும் சரி, அலுவலகத்துலேயும் சரி உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்தில் கூட விற்பனை கொஞ்சம் அதிகமாகும். அதனால் ஆதாயம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள், திட்டமிடுதல் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிவு செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த அந்த மனக்குழப்பம், பிரச்சனை, பிள்ளைகளால் ஏற்பட்ட அந்த சின்ன
சின்ன சின்ன மன உளைச்சல் இது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. பெரியவங்களுடைய அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. அது பணப்புழக்கத்தை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு கொஞ்சம் சலிப்பு இல்லாமல் அதிக நேரம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதே மாதிரி அதிக முதலீடு போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சூரியன் சந்திரனோட வீட்டில் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஏற்றத்தாழ்வாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலனை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். கேது 2ல் இருக்கிறதுனால கணவன் மனைவியிலேயே சின்ன சின்ன மனக்கசப்பு அப்பப்போ ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. வியாபார விஷயத்தில் அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் அறிவுரை கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய திறமையும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்துலேயும் ஓரளவுக்கு இந்த ஆடி மாதத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பெரியவங்களுடைய ஆசி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும். உங்களுடைய குலதெய்வ ஆசியும் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த கடகராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதத்தில் எதிர்பார்க்கலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை இந்த மாதத்தில் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி அருகில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா அம்மன் ஆலயத்திற்கு ஏதாவது அன்னதான பொருட்களை வாங்கி கொடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆடி மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல குரு சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் 4, 6, 8 இடத்துல உண்டாவதுனால அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் கொஞ்சம் பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள், எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. போட்டியாளர்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. மற்றபடி இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இழுபறியாக இருக்கிற வேலையெல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் முன்ன நின்று எடுத்து செஞ்சு அதை சாதகமாக மாற்றிப்பீங்க. ஜென்ம ராசிக்குள்ளே சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் படபடப்பு, அவசரம், வேகம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும். மனதில் ஒரு விதமான குழப்பம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். அவசரம் காட்டினீங்க அப்படின்னா பின் விளைவுகளை கொஞ்சம் அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே டக்குன்னு இறங்காமல் பின் விளைவுகளை பற்றி கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் இறங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை மிகுந்த மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி மிகுந்த மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு. 8ல் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்கரகம் பெற்றிருக்கிறதுனால அவருடைய பாதிப்பு கொஞ்சம் அவ்வளோவா பெரிய பாதிப்பை தராது. குருவோடைய பார்வை அஷ்டமத்தில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் வராது. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்பப்போ வரும். உங்களுடைய செயலில் கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும். அதோட கூடவே விவேகமும் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி மிகுந்த மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பண வரவை கொஞ்சம் தடை பண்ணுவார். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பத்தை இந்த காலகட்டத்தில் உண்டாக்குவார். நிதானம் இல்லாமல் பொறுமை இல்லாமல் அவசரம் காட்ட வைப்பார். அதே மாதிரி ஜென்ம சூரியன் இருக்கிறதுனால வேலையில் கொஞ்சம் வேகம் இருக்கும். வேலைக்கேற்ற ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமாக தான் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு வேலையிலுமே கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் 30 நாட்களுமே உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். ஜூலை 24 வரை புதன் வக்கரகம் அடைந்திருப்பதனால ஒவ்வொரு செயலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ சொத்து பத்து வாங்குறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுலையாவது முக்கியமாக கையெழுத்து போடுறீங்க, முன்ஜாமீன் போடுறீங்கன்னா அதெல்லாம்
அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது. ஜூலை 25 முதல் விரயஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதனால செலவு கொஞ்சம் அதிகமாகும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவோடைய பார்வை சுகஸ்தானத்தில் உண்டாவதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா பூர்த்தியாகும். குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுறது ரொம்பவும் நல்லது. நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. தேங்க்யூ.